என்னதான் நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே இந்த வாழ்க்கை தராட்டியுமே நமக்கு தேவையான விஷயங்களை தந்துட்டு தான் இருக்குது. ஆனாலுமே சில நேரங்களில் ஏதாவது ஒரு துன்பமான விஷயங்கள் நடக்கும்போது நான் எதுக்காக வாழ்கிறேன், இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நான் படுற கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா அப்படிலாம் நம்ம யோசிப்போம். நமக்கு நடக்கிற பிரேக்கப், வேலை போகிறது, வேலை கிடைக்காம இருக்கிறது, இல்லைனா நம்ம பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம மனசு அப்படியே உடஞ்சி போயிடும். இனிமேல் வாழ்கிறதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட இருக்கிற பணம், பொருள், வீடு, வேலை, உங்கள் மேலே இருக்கிற அடையாளம், ஏன் உங்கள் உடம்புல இருக்கிற துணி வரைக்கும் எல்லாத்தையுமே யாராவது பிடுங்கிட்டு உங்களை ஒரு இருட்டான குளிரான ரூமில் அடைச்சி வச்சு தினமும் சாட்டையால் அடித்து சாப்பாடு கூட தராமல் சித்திரவதை பண்ணால் நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்களா? ஆனால் 1942 விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஒரு மனநல மருத்துவருக்கு இது உண்மையிலேயே நடந்துச்சு. அவரோட அப்பா, அம்மா, மனைவி எல்லாருமே அவர் கண்ணு முன்னாடியே கொல்லப்பட்டாங்க. தினமும் நூற்றுக்கணக்கான பிணங்கள் விழுகிற அந்த நரகத்திலிருந்து அவர் உயிரோட வெளியே வந்தார். வெறும் உயிரோட மட்டும் வரல, வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை ஜெயிச்சு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்தார். அப்படி அவர் வெளியில் வந்து எழுதின புக் தான் மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற இந்த புக். இந்த புக் வெறும் கதை மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இந்த புக் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவதாக அந்த கேம்பில் நடந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறாரு. 1940களில் 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த காலம். ஹிட்லரோட நாஜி படைகள் யூதர்களை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அங்கே விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிறவரும் ஒரு யூதர். ஒரு நாள் விக்டர் ஃப்ராங்கல், அவரோட மனைவி, அவரோட வயதான பெற்றோர், இவங்க எல்லாரையுமே நாஜி படைகள் கைது பண்ணி ஒரு மோசமான முகாமுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த மோசமான முகாமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன நடக்கும்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸு, வாட்சு, மோதிரம், ஷூ எல்லாத்தையுமே கழட்ட சொல்கிறாங்க. விக்டர் ஃப்ராங்கல் தன்னோட வாழ்நாள் பூரா ஆராய்ச்சி பண்ணி எழுதின ஒரு புக்கோட ஸ்கிரிப்டை தன்னோட கோட் பேக்கெட்டில் வச்சுருந்துருக்காரு. அதை அவங்க கண்ணு முன்னாடியே கிழிச்சு எறிகிறாங்க. அவர் உடம்புல இருந்த அத்தனை ரோமங்களும் சிதைக்கப்படுது. அவரோட பெயர் அளிக்கப்பட்டு கை நரம்பில் 119104 அப்படிங்கிற ஒரு நம்பர் பச்சை குத்தப்படுது. ஒரு மனுஷனோட மொத்த அடையாளத்தையுமே அழிச்சிட்டு வெறும் ஒரு நம்பரை மட்டும் அடையாளமாக கொடுக்குறாங்க. அங்கே டெய்லியும் என்ன நடக்கும்னா, காலையில் 4 மணிக்கெல்லாம் அந்த குளிரில் எல்லாரையுமே எழுப்பி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தண்ணி மாதிரி இருக்கிற சூப்பையும் ஒரு துண்டு சின்ன ரொட்டி பீஸையும் தான் கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு நாள் முழுக்க சாப்பாடு. அந்த மோசமான குளிரில் கிழிஞ்ச சால்வையை போத்திட்டு பாறை உடைக்கிற வேலையை தராங்க. யாராவது கொஞ்சம் மெல்லமாக வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு சாட்டையால் அடி விழும். அங்கே விக்டர் ஃப்ராங்கலோட அப்பா, அம்மா, மனைவி இவங்க எல்லாரையுமே வெவ்வேறு முகாம்களில் கொல்லப்படுறாங்க. ஆனால் இந்த விஷயம் விக்டர் ஃப்ராங்கலுக்கு அப்புறமா தான் தெரிய வருது. தினமும் தான் கண்ணு முன்னாடியே நூற்றுக்கணக்கான மனுஷங்க கொத்து கொத்தாக இறந்து போகிறத விக்டர் ஃப்ராங்கல் பார்க்குறாரு. சில பேர் அந்த சித்திரவதையை தாங்கிக்க முடியாமல் அவங்களே தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நரகத்தில் இருந்த விக்டர் ஃப்ராங்கல் ஒரு மனநல மருத்துவராக ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. யாரெல்லாம் இங்கே சீக்கிரமாக இறந்து போகிறா, யார் இந்த நரகத்தையும் தாண்டி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. இப்படி யோசிக்கிறப்ப அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. உடம்பால் யாரெல்லாம் பலசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. ஆனால் உடம்பால் பலவீனமாக இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அங்கிருந்த அதிகாரிகளால் விக்டர் ஃப்ராங்கலோட உடம்பை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே பறிச்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர. அதை தான் விக்டர் ஃப்ராங்கல் தி லாஸ்ட் ஆஃப் தி ஹியூமன் ஃப்ரீடம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கடைசி மனித சுதந்திரம். அது என்னன்னு தெரியுமா? நம்ம லைஃப்பில் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் என்ன நடந்தாலுமே அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த சாய்ஸை நம்மக்கிட்ட இருந்து யாராலையுமே பறிக்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட மோசமான இடத்துலேருந்து அவர் ஸ்ட்ராங்காக வெளியில் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, அவர் எப்போவுமே தன்னோட மனசில் என் மனைவி உயிரோடு இருக்காளா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் மேலே நான் வச்சுருக்கிற அன்பு அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த அன்பு எனக்கு பலத்தை தரும் அப்படின்னு நினைப்பாராம். எப்போவுமே தன்னோட மனைவியை பற்றியே நினச்சிட்ருப்பாராம். அந்த பாறை உடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட தான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுவார்.
போர் முடிஞ்சு நான் வெளியே போயிட்டேன். ஒரு பெரிய ஹாலில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நான் அங்கே மேடையில் நின்று இந்த முகாமில் நான் கவனித்த உளவியல் உண்மைகளை பற்றி சொற்பொழிவு ஆட்டுறேன் அப்படின்னு கற்பனை செய்வாராம். விக்டர் ஃப்ராங்கலோட உடம்பு என்னதான் அந்த நரகத்தில் மாட்டியிருந்தாலும் அவர் மனசு எதிர்காலத்தில் தான் லட்சியத்தில் தான் இருந்துச்சு. ஜெர்மன் தத்துவ ஞானியான நீட்சே அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருப்பார். அதாவது, ஒரு மனுஷனுக்கு நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் எந்த ஒரு கடினமான சுச்சுவேஷனையுமே தாங்கிக் கொள்வான். அந்த முகாமில் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்கான நோக்கம் இருந்துச்சோ, நான் வெளியே போய் என் குழந்தைங்கள பார்க்கணும், நான் வெளியே போய் இந்த புக்கை எழுதி முடிக்கணும், இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சோ, அவங்க அந்த நரகத்தையும் தாண்டி உயிரோடு இருந்தாங்க. ஆனால் யாருக்கெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே அடுத்த 24 ஹார்ஸ்லேயே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. ஒரு வழியாக போர் நிறைவுக்கு வந்ததுக்கப்புறமா விக்டர் ஃப்ராங்கல் அதிர்ஷ்டவசமாக உயிரோட மீட்கப்படுறாரு. அங்கே தான் கவனித்த எல்லா விஷயங்களையுமே வைத்து லோகோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு புதிய உளவியல் சிகிச்சையை உருவாக்குனாரு. லோகோஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில் மீனிங் இல்லைனா அர்த்தம் அப்படின்னு பொருள். புகழ்பெற்ற மனநல மருத்துவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனுஷன் இன்பத்தை தேடியே ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆல்ஃபர்ட் ஆட்லர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் அதிகாரத்தையும் பலத்தையும் தேடி தான் ஓடிட்டே இருக்கான் அப்படிங்கிறாரு. ஆனால் விக்டர் ஃப்ராங்கல் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாத்தையும் விட மனுஷன் முதன்மையாக தேடுறது வாழ்க்கையோட அர்த்தத்தை தான். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பல பேர்கிட்ட பணமும் இருக்குது, நல்ல வீடும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய காலியான இடம் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இல்லாத மாதிரி தோணும். நான் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. சரி, நம்ம வாழ்க்கையில் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு விக்டர் ஃப்ராங்கல் அதுக்கு ஒரு 3 வழியை சொல்கிறாரு. முதல் விஷயம் என்னென்னா, ஒரு காரியத்தை செய்வது அல்லது ஒரு படைப்பை உருவாக்குவது. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம மனசார செய்யணும். அது ஒரு சின்ன புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓவியம் வரைகிறதா இருக்கலாம், இல்லை 4 பேருக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவலை சொல்கிறதா கூட இருக்கலாம். நமக்குன்னு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கும். அந்த விஷயம் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, ஒரு அனுபவம் அல்லது மனித அன்பின் மூலம், பை எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் ஆர் என்கவுண்டரிங் சம்மன். சில பேருக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இயற்கையை ரசிக்கிறது, நல்ல பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, அதை விட முக்கியமாக ஒரு மனுஷனை உண்மையாக நேசிக்கிறது. நம்ம வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமுமே இல்லைனாலுமே உண்மையான அன்பு மூலமாக அந்த அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். மூணாவது, தவிர்க்க முடியாத துன்பத்தை எதிர்கொள்ளும் விதம். இந்த 3வது விஷயந்தான் விக்டர் ஃப்ராங்கல் தத்துவத்திலேயே மிக முக்கியமான பகுதி. நம்ம லைஃப்பில் சில துன்பங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு தற்செயலான துன்பமான விஷயம் நடக்கலாம், பிடிச்சவங்களோட இழப்பு வரலாம். இந்த மாதிரி சூழ்நிலையை நம்மளால் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நாம தான் மாற்றிக்கணும். இதுக்கு ஃப்ராங்கல் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு வயதான டாக்டர் ஃப்ராங்கல் கிட்ட சிகிச்சைக்கு வராரு. அங்கே அவரோட மனைவி இறந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் என்னால் அந்த துக்கத்திலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இப்போது கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கார். ஃப்ராங்கல் அந்த டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. டாக்டர், ஒருவேளை நீங்கள் முதல்ல இறந்து போய் உங்கள் மனைவி உயிரோடு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஐயோ, அவள் என்னை பிரிஞ்சு கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டா. இதில் நான் இறந்து போயிருந்தேன்னா அவள் துடிச்சிருப்பா, அவளால் தாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே ஃப்ராங்கல் சொன்னாராம், பார்த்தீங்களா டாக்டர், அந்த வேதனையிலிருந்து உங்கள் மனைவியை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. அவள் பட வேண்டிய வேதனையை தான் இப்போ நீங்கள் சுமக்கிறீங்க. ஸோ அதுக்காகவாது நீங்கள் வாழ்ந்தாகணும்ல அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோதான். அந்த செகண்ட்லேருந்து அந்த டாக்டருக்கு தன்னோட வேதனையோட அர்த்தம் புரிஞ்சிச்சு. அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தமும் புரிஞ்சிச்சு. என்னதான் அவரோட துக்கம் மாறலனாலுமே அந்த துக்கத்தை பார்க்குற பார்வை மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் நடந்தால் கூட எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஆனால் விக்டர் ஃப்ராங்கல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் வெறும் சந்தோஷத்தை மட்டுமே தேடி ஓடுறது அப்படிங்கிறது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரின்னு சொல்கிறாரு.
அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஓடுறப்ப அந்த சந்தோஷம் தானாகவே உங்களை தேடி வரும்னு சொல்கிறாரு. நம்ம லைஃப் எப்போவுமே இந்த சந்தோஷம் ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்னு நம்மக்கிட்ட எப்போவுமே ஹாப்பினஸ்ஸை கொடுத்துறாது. அதுக்கு பதிலாக இந்த சிச்சுவேஷனை நான் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ சந்தோஷமாக மாற்றுவியா இல்லை நீ அதை எப்படி எதிர்கொள்வ அப்படிங்கிறது உன்னுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுமாமா. கடைசியாக இவர் சொல்கிற விஷயம், உங்கள் வாழ்க்கையில் எப்போ என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கலாம். நமக்கு லைஃப் பார்ட்னர் செட் ஆகாமல் இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், கடன் இருக்கலாம், எத்தனையோ மன கஷ்டம் இருக்கலாம். ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்க்குறப்ப விக்டர் ஃப்ராங்கிள் பட்ட கஷ்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாஜி முகாமில் அந்த நரகத்தை விட உங்கள் பிரச்சனை பெருசே கிடையாது. உங்கள் எல்லார்கிட்டேயுமே அந்த கடைசி மனித சுதந்திரம் இன்னும் இருக்குது. ஸோ இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நான் தோத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. நான் தோத்துட்டேன், என் லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்தாலும் சரி, இல்லை இது ஜஸ்ட் ஒரு பேட் சிச்சுவேஷன், இதை நான் கடந்து போய் என் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு எழுந்தாலும் சரி, த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அன்னைக்கு அந்த முகாமில் அவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடந்தும் விக்டர் ஃப்ராங்கிள் தன்னோட மனசில் நான் வெளியில் எப்படியாச்சும் வந்து இந்த புக்கை கண்டிப்பாக எழுதுவேன், அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அவர் மனசார நம்பினதுனால தான் இன்றைக்கி இந்த புக்கை நம்மளால் படிக்க முடிஞ்சிச்சு. விக்டர் ஃப்ராங்கிளோட இந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற இந்த புக் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.